எல்லாருமே வந்து பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணணும்னு சொன்னதுனால, நான் பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸே வந்து இந்த சீரிஸ்க்கு யூஸ் பண்றேன். பட் சைட்ல வந்து நான் உங்களுக்கு வந்து ஹைப்பர் லிக்விட்லயுமே வந்து ட்ரேட் எடுத்து காட்டுறேன். அதாவது இந்த $100லாம் அதில யூஸ் பண்ணாம, அதில தனியா ஒரு அமௌண்ட் நான் தனியா வச்சு அத ட்ரேட் பண்ணேன்னா, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அதில ஒர்க் ஆகுதுன்னு. ஏன்னா நீங்க அதுவும் கத்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி $100 பேசியிருந்தோம். ஏன்னா அதிக பேர் ரெக்வெஸ்ட் பண்ணது $100 தான். என்ன கேட்டா நான் ஒரு 250 ஆர் 500ல ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பேன். பட் ஃபர்ஸ்ட் இந்த $100 ஒரு 250 ஆக்கணும்னா, மேபி அங்கருந்து எப்படி போறதுங்கிறத ஒரு ஜர்னி மாரி கூட நம்ம காட்டலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த $100 வந்து 200 ஆக்கணும்னா, கண்டிப்பா வந்து ஸ்கேல்ப் பண்ணணும். ஒரு ஹை லெவரேஜ் இருக்கணும். ரொம்ப ரிஸ்கியான விஷயம். பட் மார்க்கெட் சிச்சுவேஷன் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கு. ஏன்னா வந்து இப்ப மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலா இருக்கும். ஸோ நம்ம பெரிய லெவரேஜ் ஒரு 50x அந்த மாரிலாம் எடுக்க தேவையில்ல. இது டபுள் ஆக்குறதுக்கு. பட் ஆனா நம்ம ஒரு மேக்ஸிமம் 20xக்குள்ள வந்து இது ப்ராஃபிட்டபிளா ஆக்கலாம். பட் நான் 20x இத தொடப்போறது கிடையாது. ப்ராபப்லி நான் வந்து இது எல்லா $100 நான் யுட்டிலைஸ் பண்றேன். அதாவது 100% ஆஃப் கேப்பிட்டல யுட்டிலைஸ் பண்றேன்னா, கண்டிப்பா நான் வந்து கொஞ்சம் லோ லெவரேஜ் தான் வச்சு ஆகணும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் 9க்குள்ள வைக்க வைக்க பார்க்குறேன். பட் ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்ட நம்ம பார்ப்போம். எந்த பேர்ல ட்ரேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஈத்தேரியம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்விங் பண்ண போறோம். பட் ஆனா ஸ்விங் ட்ரேட்லயே வந்து கொஞ்சம் லெவரேஜ வந்து அதிகப்படுத்த போறோம். ஸோ லெவரேஜ் அதிகப்படுத்தும்போது நம்ம வந்து பிட்காயினோ இல்ல ஈத்தேரியம் இல்ல சொலானா. ஈவன் சொலானாவும் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. நம்மளுக்கு வந்து ரொம்ப வால்யூம் இருக்கனால கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ரொம்ப வாலடைலா மாறாது சடனா. ஸோ இந்த காயின்ஸ்லாம் நமக்கு பிரைஸ் ஹிஸ்டரியும் தெரியும். சொலானாவ விட எனக்கு வந்து ஈத்தேரியம், பிட்காயினோட பிரைஸ் ஹிஸ்டரி தெரியும். ஸோ 2ல ஏதோ ஒண்ணு தான் சூஸ் பண்ணணும். பட் எல்லா காயினும் டிராப் ஆன மாரி பிட்காயின் பெரிய லெவல்ல டிராப் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஈத்தேரியம் போன லோக்கு இந்த புல் ரன் ஸ்டார்ட் பண்ற ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஆல்மோஸ்ட். பட் பிட்காயின் அப்படி இல்ல. ஏன்னா பிட்காயின் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 60K கீழ கூட போயிருந்துச்சு. 50Kலாம் நம்ம பார்த்தோம். அந்த ரேஞ்சுக்குலாம் போகல. ஸோ அதுக்கு கூட இன்னும் கீழ போக ரூம் இருக்கு. பட் ஈத்தேரியம்க்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமான ரூம் கிடையாது கீழ போறதுக்கு. மேக்ஸிமம் போனா ஒரு 1500க்குள்ள போலாம். பட் நாம வந்து எனக்கு தெரிஞ்சு ஈத்தேரியம்ல அந்த ஒரு டபுள் ஆக்குறதுக்கான வாலட்டிலிட்டியும் கிடைக்கும் பிரைஸ் மூவ்மெண்ட்ல. பிளஸ் வந்து நம்மளுக்கு பிரைஸ் ஹிஸ்டரி நல்லா தெரியுங்கிறதுனால, இவ்வளோ நாள் ஈத்தேரியம்லாம் ட்ரேட் பண்ணதுனால, கொஞ்சம் பாசிட்டிவாவும் இருக்கும். நம்ம லெவரேஜ் ஒரு 9xக்குள்ள வச்சாலுமே, கண்டிப்பா அத வந்து வொர்ஸ்ட் கேஸ் கூட ரெக்கவர் பண்ணிடலாம் பிரேக் ஈவன்ல. இதுல நான் லாஸ், ப்ராஃபிட் எல்லாத்தையுமே காட்டப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்மளுக்கு வந்து என்னோட கோல் வந்து $250 சீக்கிரமா தொடுறது. அட்லீஸ்ட் $200 ஃபர்ஸ்ட் தொடுறதுன்னா டபுள் ஆக்கணும். ஸோ அதனால வந்து நான் ஈத்தேரியம் சூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த இண்டிகேட்டரும் ஆட் பண்ணல. இப்ப நான் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் ஹை எவ்வளோ ப்ரீவியஸ் ஹைனா இதுவரைக்கும் எவ்வளோ வந்து ஈத்தேரியம் பிரைஸ் போயிருக்கு 4800 அத மார்க் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸா போன இந்த புல் ரன்ல போன ஹை இருக்குல்ல, அத வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அத வந்து ஒரு லைனா நான் பண்ணல. ஒரு ஏரியாவா பண்ணியிருக்கேன். ஏன்னா, அதில வந்து ஹைஸும் இருக்கும், லோஸும் இருக்கும். பாடியோட ஓப்பன், க்ளோஸும் இருக்கும்ல. ஸோ, அதனால அது எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து ரொம்ப அதிகமா வந்து சப்போர்ட்ட டெஸ்ட் பண்ண ஏரியாவையும் இங்க பண்ணியிருக்கேன். நான் இங்க மட்டும் தான் அந்த லைன் போட்டிருக்கேன். பட் நீங்க இங்க பார்த்தீங்கனாலுமே வந்து சிமிலரா அதே லைன் தான். ஸோ, இதுதான் இங்க வந்து மார்க் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த 2 கிரீன் லைனும் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்ச் எதுக்குள்ள அதிகமா வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் போத் வந்து இதா இருக்குன்னு நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க விக் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இந்த 2 லைன பிரைஸ் கிராஸ் ஆகும்போது. ஸோ, அத தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப இதில வந்து எந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே அ பாசிட்டிவா இருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஜென்ஸ். நான் டைவர்ஜென்ஸ் வந்து நெறைய டைம் சொல்றேன். இப்ப இது இந்த இடத்துலயும் பொருந்தான்னு பார்ப்போம். நான் வீக்லி சார்ட்ல இருக்கேன். நான் வீக்லில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போவோம். ஏன்னா, அதுதான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, வீக்லில பார்த்துட்டோம்னா, அதுக்கப்புறமேல் எப்படி அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம்ல வந்து பிரைஸ் அன்ஃபோல்ட் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ, அதனால வீக்லில ஃபர்ஸ்ட் என்னோட ஆசிலேட்டர் ஆட் பண்ணிட்டு நான் வரேன். ஸோ, வீக்லில இன்னும் வந்து டைவர்ஜென்ஸோ இல்ல எதுவும் இன்னும் ஃபார்ம் ஆகல. டைவர்ஜென்ஸ்னாலும் இதுக்கு மேல ஃபார்ம் ஆகணும். பட் ஆனா ஆல்ரெடி பிரைஸ் இதுக்கு கீழ போயிருக்கு. ஸோ, இன்னும் கீழ போறதுக்கான மூவ்மெண்ட் இன்னும் இருக்குன்னு தெரியுது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ, நான் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் பின்னாடி வரேன். ஏதாவது டைவர்ஜென்ஸ் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ, இப்ப நான் வந்து டெய்லி கிட்ட வரும்போது வந்து டைவர்ஜென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது தெரியுது. ஸோ, ஒரு ஷார்ட் டெர்ம்ல வந்து பிரைஸ் கண்டிப்பா வந்து மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து கீழ வந்துட்டே இருக்கு. பட் இங்க டைவர்ஜென்ஸ் இல்ல. பட் இந்த இடத்துல வந்து டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஸோ, இப்ப பிரைஸ் வந்து லோவர் லோ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா வந்து இங்க ஆசிலேட்டர்ல வந்து பிரைஸ் வந்து ஹை போயிட்டு அப்புறமேல் ஹையர் லோ வந்து பண்ணியிருக்கு. ஸோ, பிரைஸ் கண்டிப்பா இங்க வந்து டைவர்ஜென்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறது தெரியுது. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, பிரைஸ் லோவர் லோ போயிருக்கு. பட் ஆசிலேட்டர்ல ரெக்கவர் ஆனது வந்து லோக்கு அப்புறமேலு ஹையர் லோ தான் வந்து போயிருக்கு. ஸோ, இங்க வந்து பிரைஸ் டைவர்ஜென்ஸ் ஆயிருக்கிறது தெரியுது. ஸோ, ஆனா இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு கேண்டிலும் டெய்லி. ஸோ, அதனால எந்த கேண்டில்ல வந்து நம்மளுக்கு பீக் ஆகுதுன்னு தெரியாது. அதுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து மெயினா இந்த ஃபியூரிபி இண்டிகேட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் லைன் இங்க மேல வந்து கிரீன் லைனும், இங்க கீழ ரெட் லைனும் இருக்குல்ல. அது பேசிக்கா மனி ஃப்ளோ. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, மனி ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் அதாவது இன்ஃப்ளோ அதிகமாகறதுக்கான இதுதான் காட்டுது. பிளஸ் வந்து விவேப் இந்த எல்லோ லைன் வந்து விவேப் இதுவும் வந்து
பிரைஸ் ஆல்ரெடி வந்து மேல தான் போகுது. பட் ஆனா மனி ஃப்ளோ மேல போறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா, அப்பதான் வந்து பிரைஸ் ஃப்ளோ நமக்கு அதிகமாகுற மாரி நமக்கு தெரியும். ஸோ எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. பட் ஆனா இப்ப நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன்னா, அதுதான் லோவஸ்ட் பாயிண்ட்டான்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஸ்விங் பண்றதுக்கு நல்ல இடம். ஆனா லெவரேஜ்க்கு நம்ம வந்து ஸ்பேஸ் குடுக்கணும். இங்க நம்ம ஹை லெவரேஜ் எடுத்தோம்னா பிரச்சனை. ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தாலுமே அது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டா இருக்கும். இப்ப நான் சும்மா ஒரு ஸ்கேல்ல காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதோட இப்ப நான் கேண்டில்ல பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருந்துச்சு. பட் நான் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 7% மூவ் இங்க போச்சுனாவே. ஸோ இப்ப நான் 9x எடுத்தேன்னா, அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 80% 90% லிக்விடேட் ஆகலனா கூட பட் ஆல்மோஸ்ட் அது கீழ போயிடும். ஏன் அது கீழ கொஞ்சம் போனா கூட லிக்விடேட் ஆயிரும். ஸோ 9x கூட சேஃப் கிடையாது. ஏன்னா நம்ம டெய்லி சார்ட்ல பார்த்து ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாமே மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பெர்ஃபெக்ட் என்ட்ரி குடுக்கணும்னா, லோவர் டைம் ஃப்ரேம்ல இதுக்கும் கீழ வந்து நம்ம போணும். இதுக்கும் கீழ போம்போது தான் வந்து நமக்கு எங்க வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த என்ட்ரி வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்ப அந்த என்ட்ரி குடுக்கலாம் தான். ஏன்னா வந்து 4 ஹார்ஸ்ல வந்து மணி ஃப்ளோலாம் கிரீன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இப்போ இதுக்கு என்ட்ரி குடுக்குறது வந்து இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு ஒரு பெர்ஃபெக்ட் என்ட்ரி குடுக்கணும்னா, பாசிபிலி இப்போ 15 மினிட்ஸ் 1 ஹார்ல வந்து நாம என்ட்ரி குடுக்கலாம். பட் ஆனா இத வந்து இந்த ஹைய தாண்டிடுச்சுனா பிரைஸ் இன்னும் மேல போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி போகணும்னா, ஒரு 15 மினிட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு, இது எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். இப்போதைக்கு பாஸ் பண்றேன். பட் ஆனா இது எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமேல் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இன்னும் ட்ரேட் எடுக்கல. பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு எடுக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்தது. நான் அதுக்கப்புறம் ட்ரேட் எதுவும் எடுக்கல. ஏன்னா வந்து நானும் ஒரு வொர்க் பிஸில இருந்ததுனால அத பண்ணல. பட் ஆனா இப்போ 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். 2 ட்ரேடுமே நான் ரெக்கார்ட் பண்ணல. காரணம் என்னன்னா, நான் மொபைல்ல எடுத்திருந்தேன் ட்ராவல்ல இருக்கும்போது. பட் அந்த ட்ரேட வந்து நான் உங்களுக்கு Telegramல ஷேர் பண்ணிட்டு தான் எடுத்தேன் நான் எடுக்கும்போது. அதில வந்து ஒரு பொசிஷன க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஈத்தீரியம் லாங்க. அத க்ளோஸ் பண்ணும்போது நான் போட்டிருந்தேன். XRP வந்து ஆக்சுவலா இன்னும் கீழ போகும்ன்னு நான் அத க்ளோஸ் பண்ணல. அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் $80 ப்ராஃபிட்ல இருந்துச்சு. எடுத்திருக்கலாம். பட் நான் எடுக்கல. ஏன்னா 9x லெவரேஜ் எடுத்திருந்தேன். ஸோ இன்னும் கீழ போகும்ன்னு நெனச்சுட்டு வச்சிருந்தேன். பட் ஆனா இன்னும் பிரைஸ் கீழ போகல. ஸோ இத ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரேட நான் ஏன் எடுத்தேங்கிறதுக்கு ரீசன் நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரேட் ஹிஸ்டரி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ட்ரேட் ஹிஸ்டரியில 3 மந்த்ஸ் டேட்டாவ எடுத்தீங்கனாவும், அந்த லாஸ்ட் 3 ட்ரேட்ஸ் தான் தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஈத்தீரியம் லாங் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எங்கன்னா 1494ல க்ளோஸ் பண்ணது 1567ல. ஸோ $30 ப்ராஃபிட். நம்ம $100 வச்சு தான் அந்த ட்ரேடே ஆரம்பிக்கிறோம். ஸோ $100லேருந்து $30 ப்ராஃபிட். இப்ப இருக்க கரண்ட் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து $128 இருக்கு. 128.5 இருக்கு. பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு $1.2 வந்து வாலெட்ல இருக்கிறத நீங்க பார்க்குறீங்க. ஸோ இப்ப நான் க்ளோஸ் பண்ணேன்னா, இன்னும் $30 வந்துரும். ஸோ டோட்டலா நம்ப $100 ஸ்டார்ட் பண்ணி $60 ப்ராஃபிட் அந்த இதாயிடும். ஸோ இப்ப வந்து இந்த ட்ரேட ஏன் எடுத்தேங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈத்தீரியம் ட்ரேட். ஆக்சுவலா வந்து அந்த வீடியோ நான் முடிக்கும்போது, இந்த இடத்துல நான் லாங் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் ஆனா அந்த டைம்ல நான் வந்து அவைலபிளா இல்லாதனால லாங் எடுக்கல. எடுத்திருந்தாலுமே ஆக்சுவலா ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். நான் 4 ஹார்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணேன். இப்ப டெய்லி சார்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 18% மேல போச்சு. பட் ஆனா 4 ஹார்ஸ்ல நான் அவ்வளோ நேரம்லாம் வச்சிருக்க மாட்டேன். ப்ராபப்லி வந்து ஒரு 5 to 6%ல க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அப்படி க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே அரவுண்ட் வந்து ஒரு 30% மேல வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ 10% கூட போயிருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டன்ட்டா. பட் ஆனா நான் வந்து அந்த இடத்துல அந்த ட்ரேட் எடுக்கல. பட் இங்க ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் எடுக்கிறதுன்னு தான் நான் போட்டிருந்தேன். பட் இப்ப வந்து ஆக்சுவலா ஒரு லாங் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு லாங் ட்ரேட் எடுக்கிறதுக்கான இது வந்து 4 ஹார்ஸ்ல எனக்கு தெரியுது. பட் ஆனா இது எவ்வளோ நேரம் கேரி ஆன் ஆகுங்கிறது தெரியல. ஏன்னா ஓவராலா பார்த்தீங்கன்னா, இன்னும் பேரிஷா தான் இருக்கு. பட் ஆனா வந்து இன்னும் கன்டின்யூ ஆகுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா மறுபடியும் ஒரு 1500, 1600 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த XRP ட்ரேட் ஆக்சுவலா பெட்டரா க்ளோஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா இந்த XRP ட்ரேட வந்து இப்ப நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் ஃபர்ஸ்ட்டு XRP ட்ரேட் எடுக்கிறேங்கிறத சொல்லிடுறேன். இப்ப ஈத்தீரியம் ட்ரேட் சொன்னேன். இப்ப XRP ட்ரேடும் சொல்லிடுறேன். ஸோ XRP ட்ரேட் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க இது பார்க்குறது வந்து XRPயோட சார்ட். நான் வீக்லி சார்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ரொம்ப அதிகமா பம்ப் ஆகி பெரிய லெவல்ல ட்ராப் ஆகாம இருந்த ஒரே காயின் வந்து XRP தான். பட் ஆனா என்டையர் மார்க்கெட்டே கிராஷ் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது, இது வந்து பெரிய லெவல்ல வந்து கண்டிப்பா இதுவும் கிராஷ் ஆகும். ஏன்னா பிட்காயினே கிராஷ் ஆகும்போது XRP கிராஷ் ஆகாம இருக்காது. ஓகேங்களா? இது 0.5லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நான் வந்து 0.5க்கே திருப்பி போகும்னு நான் சொல்லல. அட்லீஸ்ட் $1 வரதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. கண்டிப்பா இன்னுமே பிரைஸ் கீழ போகும். இப்ப நான் வந்து இந்த ட்ரேட் ஆக்சுவலா ஓப்பனா வச்சிருந்தேன்னா, ஸ்விங் பண்ணேன்னா கண்டிப்பா வந்து இங்கேருந்து ஒரு 5 டைம்ஸ் ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்ப $30 இருக்குன்னா கண்டிப்பா ஒரு $200 கிட்ட ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு 1 வீக், 2 வீக்ஸ் விட்டோம்னா. பட் ஆனா இது ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடா வச்சுனா இப்ப க்ளோஸ் பண்ணிறலாம். இல்ல இதா வேற கேப்பிட்டல் நம்மகிட்ட இல்ல ட்ரேட் பண்றதுக்கு. அதனால நான் கண்டிப்பா இத க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்போ லாங் ட்ரேட் எடுத்து ஸ்கேல்ப் பண்ண போறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேப்பிட்டல் பில்ட் பண்ணணும். ஏன்னா $100 வச்சிருக்கோம். $100 ஃபர்ஸ்ட் ஒரு $5 ஆக்கணும்னா, அதுக்கப்புறமேல் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. ஈவன் ஹெட்ஜிங் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து XRPய ஷார்ட் பண்ணேன். ஒரு பெரிய லெவல்ல அது கிராஷ் ஆகல. ஆனா அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால தான் வந்து நான் இது பண்ணேன். உங்களையுமே வந்து இந்த 4 ஹார்ஸ்ல வந்து எப்போ ஒரு ரீடெஸ்ட் வருதோ அப்ப வந்து என்டர் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். அதே இடத்துல தான் நான் என்டர் ஆயிருந்தேன். என்டர் ஆயிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இதுவும் போட்டேன். சரி ஓகே. இப்ப எய்தர் வந்து
இந்த பொசிஷன ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா க்ளோஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன்னா, க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு லாங் பொசிஷன் எடுத்துட்டு அதையும் ஸ்கேல்ப் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் இப்ப பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்லயே ஆக்சுவலா வந்து க்ளோஸ் பண்ணலாம். மார்க்கெட்ல க்ளோஸ் பண்ணணும்னா, நான் வந்து ஆர்டர் புக்ல ஒரு ஷார்ட் பொசிஷன் நான் வந்து க்ளோஸ் பண்ணணும்னா, அது வந்து பைக்கு போடணும். ஸோ இருக்க லேட்டஸ்ட் பிரைஸ்ல நான் வந்து அத போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டர் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதையும் வந்து நீங்க வந்து பொசிஷனோட ஹிஸ்டரியில பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் இப்போ டோட்டலா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணது 2 ட்ரேட் இருக்கு இங்க. இது வந்து பொசிஷன் ஹிஸ்டரியில இருக்கும். ட்ரேட் ஹிஸ்டரியில போனீங்கன்னா, ஓப்பன், க்ளோஸ் பண்ணது 2மே காட்டும். இதில வந்து இதுவுமே போடும். நான் பாஸ்ட் 3 மந்த்ஸ்ல எடுத்தது 2 ட்ரேடு தான். நீங்க அதுவும் நான் இங்க செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து $30 ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறமேலு இப்ப எடுத்தது வந்து $29 ப்ராஃபிட். ஸோ பேசிக்கா வந்து $100 வச்சு $60 ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். விச் இஸ் 60% கரெக்ட்டுங்களா? இப்ப நான் வந்து ஈத்தீரியம்ம வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு லாங் பொசிஷன் போப்போறேன். இது ஆக்சுவலா பெட்டரான ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் அகைன் நான் வந்து பிஸியா இருந்ததுனால நான் ஒழுங்கா எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் சார்ட்ட பார்த்துக்கிறேன். என்டர் ஆகறதுக்கு முன்னாடி. ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எப்பயும் போல வீக்லிலருந்து வரப்போறேன். ஸோ வீக்லில கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கீழ போறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன கேட்டா ஒரு 1100 கூட போலாம். பட் இப்ப நம்ம ஸ்கேல்ப் தான் எடுக்க போறோம்னா, அப்படியே ஸ்லோவா வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமேல் டிசைட் பண்ணலாம். ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகுற மாரி டெய்லில தெரியும். பட் இந்த டே இன்னும் முடியல. முடிஞ்சா தான் நம்மளால கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். ஸோ நான் அப்படியே 6 ஹார்ஸ் போறேன். இப்போ 6 ஹார்ஸ்ல இருக்கோம். நான் இங்க ஒண்ணு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ 6 ஹார்ஸ்ல வந்து பிரைஸ் இப்ப பார்த்தா கண்டிப்பா பிரைஸ் ரொம்ப மேல போற மாரி இருக்குல்ல. பட் ஆனா வந்து பிரைஸ் கண்டிப்பா இங்கேருந்து மேல போகும்னா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்குல்ல, இந்த இத வந்து ஆக்சுவலா வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமேலு பொட்டன்ஷியலா வந்து பிரைஸ் இதுவரைக்கும் போலாம். ஓகேங்களா? இத பிரேக் பண்ணா பிரைஸ் இதுவரைக்கும் போலாம். அந்த மாதிரி வந்து ஒரு பேரியர் இருக்கு. பட் ஆனா வந்து எவ்வளோ தூரம் பிரேக் ஆகுங்கிறது வந்து பிரைஸ் ஆக்ஷன் வச்சு கேண்டில் வச்சு சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமேல் கேண்டில் வந்து ரொம்ப வாலடைலா விக்லாம் பெருசா ஃபார்ம் ஆகுதுன்னா, கண்டிப்பா பிரைஸ் செல் பிரஷர் அதிகமா இருக்கு. பிரைஸ் கீழ வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். இப்ப இந்த இடத்துல மேல போற மாரி இருக்கு. பட் ஆனா 6 ஹார்ஸ்ல இருக்கு. 6 ஹார்ஸ்னா நம்ம வந்து ஒரு 3 கேண்டிலுக்கு வெயிட் பண்ணா 12 மணி நேரம் ஆயிடும். அந்த ட்ரேட் நம்ம முடிக்கிறதுக்கு. பட் லோவா நீங்க வந்து போணும்னா, நீங்க அப்படியே டைம் ஃப்ரேம்ஸ கம்மி பண்ணிட்டே வரணும். இப்ப 4 ஹார்ஸ்ல ஆக்சுவலா நல்ல பை ஆப்பர்ச்சுனிட்டி மாரி தெரியும். இப்ப அப்படியே டெய்லில வந்து 1 ஹார் வரைக்கும் 1 ஹார் 2 ஹார்ஸ் இந்த மாரி வந்தோம்னா, எங்க பொட்டன்ஷியலா அந்த இடம் இருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியணும். இப்ப 1 ஹார்ல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து கொஞ்சம் கீழ வர மாரி இருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாஷன் தெரியுது. அதாவது இங்கேருந்து எப்படி கீழ வருதுன்னா, நான் பிரைஸ் ஆக்ஷன் வச்சும், ஆசிலேட்டர் வச்சுமே சொல்றேன். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ற இடத்துக்கு வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகுறது உங்களுக்கு கிளியரா தெரியுது. இங்க வந்து விவேப்புமே வந்து கர்வ் ஆகுது. கர்வ் ஆகும்போது கண்டிப்பா பிரைஸ் வந்து ஒரு எக்ஸாஷன் ஸ்டேஜ்ல இருக்கும். அத பிரேக் பண்ணா கண்டிப்பா சாலிடா ஒரு பை கேண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்க 15 மினிட்ஸ்ல நான் இப்ப சொன்னத கிளியரா பார்க்கலாம். 15 மினிட்ஸ்ல வந்து டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆகல. பட் அதோட டபுள் டாப் வரத நீங்க வந்து பார்க்கலாம். பிரைஸ் கண்டிப்பா வந்து கொஞ்சம் கீழ வரதுக்கான சான்ஸ் நெறையவே இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேலு கூட நம்ம எடுக்கலாம். லாங் பொசிஷன். இப்ப நான் அந்த எக்ஸ்ஆர்பி பொசிஷன் ஆக்சுவலா வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா, இன்னும் பெட்டரான இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பட் இது எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறதுனால, நான் வந்து அந்த ஒரு இதுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். ப்ராஃபிட் பார்க்கறத செகண்டரியா வச்சுக்கிறேன். ஏன்னா $100 வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்றோம். பெருசா நான் ஒண்ணும் அதில ப்ராஃபிட் பார்க்க போறதில்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பிரைஸ் ஆக்சுவலா வந்து இப்ப எடுக்கலாம். பட் ஆனா நான் 1 ஹவர் சார்ட்ல இருக்கேன். இப்ப 15 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா, பிரைஸ் ஆக்சுவலா எதுவரைக்கும் கீழ வருங்கிறத பார்த்துட்டு எடுக்கிறது, என்ன கேட்டா ஒரு பெட்டரான ஆப்ஷன். இல்லைன்னா நம்ம வந்து தேவையில்லாம ஏர்லியா ஒரு லாங் பொசிஷன்ல என்டர் ஆகுற மாரி இருக்கும். அப்புறமேல் அத ஸ்விங் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப ஸ்கேல்ப் பொசிஷன்ல வந்து ஸ்கேல்ப்பா ட்ரீட் பண்ணணும்னா, கொஞ்சம் பொறுமையா லோ டைம் ஃப்ரேம்ல வந்து வெயிட் பண்ணணும். ஈவன் 5 மினிட்ஸ் நீங்க பார்க்கலாம். பட் 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப இது பிரேக் ஆச்சுன்னா, இந்த மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆச்சுன்னா, கண்டிப்பா வந்து பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அதுக்கப்புறமேல் தான் வந்து உங்களுக்கு இந்த 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு வரும். 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வரது 5 மினிட்ஸ்ல கண்டிப்பா பாசிபிள். பட் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல அவ்வளோ பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்காக நான் ஒரு டைம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்றது வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸ் பண்ணணும். ஏன்னா என் வொர்க்கு, மேரேஜ் விஷயம் எல்லாமே போயிட்டு இருக்கனால, என்னால டைம் ஆக்சுவலா வந்து அலோகேட் பண்ண முடியல ப்ராப்பரா. பட் ஆனா இருக்கும்போது நான் வந்து ஏன் அந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஸோ பேசிக்கா இந்த 2 ட்ரேடுக்கான இது என்ன அப்படின்னு சொல்ல போறோம்னா, நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்றதுக்கு, ஓவராலா வந்து மார்க்கெட்டே வந்து உங்களுக்கு எவ்வளோ பேரிஷா இருக்குங்கிறத பார்க்குறேன். நான் பிட்காயினோட இதுல இருக்கேன். ஓகேங்களா? அந்த சிஎம்ஏ கேப் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம மந்த்லி, வீக்லில பார்க்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா, இந்த மாரி டைம்ல என்ன மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா ஸ்கேல்ப் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் தான் நீங்க போகணும். அதாவது ஒரு பெரிய ட்ராப்புக்கு அப்புறமேல் ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறது. அங்க வந்து ஸ்கேல்ப் பண்ணும்போது நீங்க ஆக்சுவலா வந்து ஹையர் லெவரேஜ் எடுக்கலாம். பட் ஆனா கொஞ்சம் டேஞ்சர். அதனால ஒரு 9x குள்ள நிறுத்திக்கோங்க.
இப்போ லாஸ்ட் ட்ரேட வந்து நான் 9x தான் எடுத்திருந்தேன். ஏன்னா அந்த ட்ரேட்லாம் வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் மூவ் வந்து பெருசா இருக்கும். இப்போ நான் வந்து பிட்காயின காட்டுறேன். பிட்காயின் வந்து அவ்வளோ வாலடைலா முன்ன மாரி கிடையாது. பட் இருந்தாலுமே இப்போ நான் 4 ஹார்ஸ்ல அதோட ரீட்ரேஸ்ட் ஆகுற அந்த ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் நான் காட்டுறேன். இப்போ பிரைஸ் வந்து இங்க ட்ராப் ஆயிருக்கு. மறுபடியும் கீழ வந்து வந்துச்சு. பட் அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 4%. பிட்காயினே 4% போகுதுன்னா, இப்போ ஈத்தீரியம்ல அதோட அதிகமாவே போயிருக்கும். இப்போ ஈத்தீரியம்ல அதே புல் பேக் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8% கிட்ட அப்படியே டபுள் ஆகுது. ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து ஈத்தேரியம், இந்த XRP இந்த மாரி காயின்ஸ் நான் சூஸ் பண்ண சொல்றேன் ஸ்கேல்ப் பண்றதுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஒண்ணும் இல்ல. பேசிக்கா ஆசிலேட்டர்ல வந்து பாட்டம் ஆகுறத பார்க்கணும். முக்கியமா டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகும்போது லாங் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகுது 4 ஹார்ஸ்ல. ஓகேங்களா? அதனால தான் வந்து 4 ஹார்ஸ்ல வந்து லாங் பண்றதுக்கு ஒரு நல்ல பெட்டரான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். பட் இங்க வந்து ஸ்கேல்ப் பண்ணணுமா? அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் நீங்க எடுக்கக்கூடாது. ஸ்கேல்ப் பண்றதுனா நம்ம 1 ஹார்க்குள்ள அந்த ட்ரேட குளோஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். சரி இப்ப நான் வந்து ஸ்விங் தான் பண்றேன் அப்படின்னா, நான் தாராளமா இப்ப அந்த லாங் பொசிஷன இப்பயே எடுக்கலாம். இப்பயே எடுத்துட்டு அது எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகே. இப்ப எனக்கு வந்து என்ட்ரி முக்கியம் இல்ல. நான் உங்களுக்கு இந்த ஒரு இத காட்டுறதுக்காக நான் காட்டுறேன். இதோட அப்டேட் வந்து நான் கண்டிப்பா டெலிகிராம்ல போடுறேன். ஏன்னா அவ்வளோ நேரம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ 4 ஹார்ஸ்ல எடுக்கிறேங்கிறதுனால. இப்ப அப்படியே வந்து இந்த ட்ரேட வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். டைவர்ஜென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ப்ராஃபிட்டபிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல. எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே அது ஆக்சுவலா ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆனாலுமே வந்து உங்களால கரெக்ட்டா எக்ஸிட் என்ட்ரி ஆக முடியாது. ஸோ பிரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னுமே கீழ வரலாம். பட் நான் ஸ்விங் பண்ண போறதுனால, நான் வந்து லெவரேஜ வந்து கம்மியா வச்சுக்கிறேன். 6x தான் வச்சிருக்கேன். ஐசோலேட்டட்ல தான் வச்சிருக்கேன். நம்ம ஐசோலேட்டட்லேருந்து கிராஸுக்கு போறதுக்கு ஒரே ரீசன் வந்து ஹெட்ஜ் பண்றதுக்காக மட்டும் தான் இருக்கணும். இப்ப நான் ஹெட்ஜ் பொசிஷன் எதுவுமே எடுக்கல. ஒரே பொசிஷன் தான் எடுக்க போறேன். ஸோ அதனால அந்த ரீசன்னால நான் வந்து ஐசோலேட்லயே வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு டிசிப்ளின்க்காக. ஏன்னா ஐசோலேட்ல வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணாத ஃபண்ட்ஸ் எல்லாமே லிக்விடேஷன் யூஸ் ஆகும். நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அசால்ட்டா விட்டுருவோம் அப்படியே. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஐசோலேட்டட் மார்ஜின்ல வைக்கிறேன். என்டையர் பொசிஷன் நான் யூஸ் பண்றேன். என்டையர் பொசிஷனுமே வந்து நான் லாங் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா $150.4 இதெல்லாம் ஃபீலாம் போகறதுக்கு அப்புறமேல் இதான் நம்ம ப்ராஃபிட். இந்த 58.4 தான். ஏன்னா நான் வந்து வேற எந்த பிஎன்பியோ அது எதுவுமே நான் யூஸ் பண்ணல ஃபீக்கு. இப்ப நான் வந்து ஸ்விங்ல விட்டேன். என்னோட லிக்விடேஷன் பார்த்தீங்கன்னா 36. பட் ஆனா இப்ப வந்து பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு கீழ போகுமா, மேல போகுமான்னா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேல போகும்னு நெனைக்கிறேன். இது கண்டிப்பா லாஸ் ஆச்சுன்னாலும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஏன்னா நான் வந்து லாஸ் ஆச்சுன்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் நம்ம ப்ராஃபிட் குறையிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கு மேல நம்ம கேப்பிட்டல் போற அளவுக்கு வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்ப நம்மளுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதனால அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். பட் ஆனா அவ்வளோ தூரம் போறதுக்கான சான்ஸ் இல்ல. அதுக்கு முன்னாடி பிரைஸ் மேல போகும்னு நான் நெனைக்கிறேன். மோஸ்ட்லி யுஎஸ் அந்த நியூயார்க் ஸ்டாக் மார்க்கெட் டைம் அந்த டைம்ல வந்து பிரைஸ் ரியாக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவா, நெகட்டிவா எனக்கு தெரியல. ஏன்னா யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, இங்கேயும் நெகட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த கோரிலேஷன் இருக்கிறது கிளியரா தெரியுது. அத நீங்க வந்து டெய்லி சார்ட் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் போய் S&P 500யும் நீங்க வந்து பிட்காயினையும் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னாவே தெரிஞ்சிரும். ஸோ இது ப்ளே அவுட் ஆகுமான்னா, கண்டிப்பா வந்து 100% சான்ஸ் கிடையாது. ஏன்னா பிரைஸ் வந்து பேரிஷ்ஷா இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷான ஒரு அவுட்லுக் ப்ளே ஆகும்னா, நான் வீக்லிலயே ரொம்ப பேரிஷ்ஷா இருக்குன்னு சொல்றேன். அப்ப நம்ம 4 ஹார்ஸ்ல பண்ணும்போது ப்ராபபிலிட்டி கம்மி தான். பட் இருந்தாலுமே நம்ம வந்து ரொம்ப மேல போற அளவுக்குலாம் வெயிட் பண்ண தேவையில்ல. நான் 6x லெவரேஜ் எடுத்திருக்கேன். எனக்கு பாசிபிலி வந்து ஒரு 4% அந்த மாரி வந்துச்சுன்னா கூட போதும். ஒரு 28% வந்து ப்ராஃபிட் அந்த மாரி இருந்துச்சுன்னா, போதும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அத நான் க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு வந்து டெலகிராம்ல ஷேர் பண்றேன். இந்த ஸ்டைல்ல நம்ம இந்த சீரிஸ கொண்டு போறது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் கண்டிப்பா டைம் எடுத்து தான் பண்ணுவேன். இப்படின்னா நான் வந்து என் ஃபோன்லயே எடுத்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரேட ஏன் எடுத்தேங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு ஈஸியா முடிச்சுக்கலாம். இது எப்படி பெட்டரா பண்றதுன்னு சொல்லுங்க. நான் அதையும் சேர்த்து பண்றேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம்ல ஷேர் பண்றேன். மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட பைனான்ஸ்ல வந்து என் பைனான்ஸ் லிங்க்ல நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருந்தாலுமே, என் கீழ குடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா, நீங்க மறுபடியும் என் அக்கவுண்ட்ல வருவீங்க. ஸோ வந்து என்னோட ட்ரேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா நான் ஷேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.